வணக்கம் நண்பர்களே, வணக்கம். இப்போது வந்து நான் மென்தக்கா பெடின்சோ தோட்டத்தில் வந்து இருக்கின்றேன். இப்போது வந்து மென்தக்கா பெடின்சோ தோட்டத்தில் வந்து சிறப்பாக தைலம் பூசும் நிகழ்வு நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. அதாவது எண்ணெய் சாத்தும் நிகழ்வு இப்போ நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. இன்றைக்கி வந்து 6ஆம் தேதி 7வது மாதம் 2024. மென்தக்கா பெடின்சோர் தோட்டத்துடைய ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்துடைய கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சிறப்பாக இந்த எண்ணெய் சாத்தும் நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. திரளாக மக்கள் வந்து எண்ணெய் சாத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த ரீதியில் வந்து வாருங்கள் நண்பர்களே, இந்த ஆலயத்துக்கு வந்து உங்களுடைய அம்பாளுடைய அருளை பெறுங்கள். இன்றைக்கு வந்து சனிக்கிழமை 6ஆம் தேதி 7வது மாதம் 2024. சற்று முன்பு சிறப்பாக நாதஸ்வரம் வித்வான்கள் வந்து திருப்புகழ் முத்தைத்தரு வாசித்தார்கள். யாகசாலையை மிகவும் சிறப்பாக அமைத்திருக்கின்றார்கள். யாகசாலை இதுதான் நாளைக்கு கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய கடம். மிகவும் சிறப்பாக யாகசாலையில் வைத்து பூஜை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த ரீதியில் வந்து யாகசாலையை சுற்றி வருவது மிகவும் சிறப்பு. மிகவும் சிறப்பாக யாகசாலையை அமைத்திருக்கின்றார்கள். அந்த ரீதியில் வந்து அடியேன் வந்து யாகசாலையை வந்து 9 முறை சுற்றி வந்தேன். அது பெரிய ஒரு கொடுப்பினை. ஆலயத்துக்கு வந்தால் யாகசாலை இருந்தால் தயவு செய்து அதை சுற்றி வாருங்கள். யாகசாலையை சுற்றி வருவது மிகவும் ஒரு சிறப்பு. சக்தி வாய்ந்த இடம் யாகசாலை. யாகசாலையில் வைத்து பூஜை செய்த அந்த கும்பங்கள், அந்த கடங்கள், இவைதான் கலசத்தில் வந்து நாளைக்கு நன்னீராட்டு விழா என்று சொல்லக்கூடிய அந்த கும்பாபிஷேகம் போது அந்த நீரை வந்து அங்கே கலசத்தில் ஊற்றுவார்கள். அந்த ரீதியில் வந்து யாகசாலை மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த இடம். யாகசாலையை சுற்றி வந்து உளுந்து அங்கே அமர்வது மிகவும் மிகவும் ஒரு சிறப்பு. மிகவும் மிகவும் அருமையான யாகசாலை. தென்னை ஓலையில் வந்து பின்னி மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. அருமையான யாகசாலை. எந்த ஆலயத்துக்கு சென்றாலும் அங்கே யாகசாலை இருக்கும் ஆயின் அதை வந்து சுற்றி வந்து அங்கே வந்து விழுந்து கும்பிடுங்கள். மிகவும் மிகவும் ஒரு சிறப்பு. எல்லாருடைய சிவனையை போற்று, நாட்டோருக்கும் இறைவா போற்று. அருமையான யாகசாலை. யாகசாலையை பார்த்து கொண்டே இருக்கலாம். யாகசாலையை சுற்றி வரும்போது அதில் வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நாம் கண்குளிர பார்க்க வேண்டும். அதில் வந்து குருக்கள்மார்கள் வந்து அவ்வளோ வேலைகளை வந்து செய்து வைத்து கொண்டு இருக்கின்றார்கள். அதில் வந்து கும்பங்கள், அரிசி, இலை வைத்து அதில் அரிசி, இவையெல்லாம் மிகவும் சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். அதை வந்து கண்குளிர நாம் பார்க்க வேண்டும். அதை பார்ப்பதே சிறப்பு. இறைவன் வந்து நமக்கு கண்களை வந்து கொடுத்திருக்கின்றான். அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு செயல் வந்து நாம் இந்த அருமையான காட்சிகளை கண் பார்க்க வேண்டும். அப்போது தான் நம்முடைய அந்த ஆத்மா வந்து மிகவும் சந்தோஷப்படும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. அருமையான காட்சி. எல்லாருடைய சுனையை போற்று, நாட்டவருக்கும் இறைவா போற்று. மென்தக்காப்பில் இருக்கக்கூடிய எடின்சோர் தோட்ட ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்துடைய கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இப்போது வந்து யாகசாலையை வந்து நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ஆலயத்துடைய வளாகம். நாளைக்கு வந்து கும்பாபிஷேகம் செய்ய தயாராக மேடை போட்டு இருக்கின்றார்கள். இருந்த போதிலும் மேடை வந்து உயரமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். எல்லாருக்கும் காட்சி தெரிந்தால் சிறப்பாக இருக்கும். மேடை வந்து போடும்போது அதை கொஞ்சம் தளர போட்டாங்கன்னா அது வந்து பொதுமக்களுக்கு தடங்கள் இல்லாமல் இருக்கும். ஏனென்றால் எல்லோரும் வந்து கும்பாபிஷேகத்துக்கு வருவது அந்த ஒரே ஒரு நிகழ்வு, அதாவது அந்த கலசத்துக்கு தண்ணீர் ஊற்றி வந்து பார்ப்பதற்கு. அதை அவர்கள் பார்க்க முடியாவிட்டால் அவர்கள் வந்து சந்தோஷம் அடைய மாட்டார்கள். அந்த ரீதியில் வந்து அவர்களுக்கு தெரிந்தால் சிறப்பாக இருக்கும். வருங்காலங்களில் வந்து இந்த மேடையை வந்து சற்று கீழே போட வேண்டும். கீழே போட்டால்
அது தடங்களாக இருக்காது. ஏனென்றால் கலசம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஜெய் ஆதிபராசக்திக்கு ஜெய். நாளைக்கு வெள்ளிக்கிழமை 7ஆம் தேதி 7வது மாதம் 2024 சரியாக 9:30 மணிக்கு மேல் கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. வாருங்கள் நண்பர்களே, நேரத்தோடு. மிகவும் சிறப்பாக இருக்கின்றது ஆலயம். அன்னதானம் சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். அந்த ரீதியில் மிகவும் அருமையான ஒரு ஆலயம். மெந்தக்காப்பில் இருக்கக்கூடிய எடின்சோர் தோட்டம், வடாங் எடின்சோர். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியாமணம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் மஞ்சமில்லா இனம் தரும், நல்லணையெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஜெய் ஆதிபராசக்திக்கு ஜெய்.